விளம்பர பிரியர். விளம்பரத்திற்காக பெருந்தலைவர் காமராஜரை அவருடைய புகழை குறைக்க வேண்டுவதற்காக ஒரு சதி செயலை செய்திருக்கிறார். இது வன்மையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிக்கிறது. பெருந்தலைவர் காமராஜர் இந்த மண்ணின் விருதுநகர் மாவட்டத்துடைய மண்ணின் மைந்தர் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய வீர தமிழன். 2 பிரதமர்களை உருவாக்கிய கிங் மேக்கர் என்று சிறப்பு பெற்றவர். அவருடைய ஆட்சி காலம் தமிழகத்துடைய பொற்காலம். அணைகளை கட்டியவர், சாலைகளை அமைத்தவர், பள்ளிக்கூடங்களை திறந்தவர், கல்விக்கண் திறந்தவர் என்ற மக்களால் போற்றப்பட்ட பெருந்தலைவர் காமராஜரை பற்றி இனிவாக எங்கள் சிவாசி பகுதியைச் சேர்ந்த கடலோட்டு அடித்தார் என்பதும், விருதுநகரை சேர்ந்தவர்கள் கலப்படம் செய்தார் என்று சொல்லி அவருடைய பேச்சிலே அந்த வாதத்தை நான் பார்த்தேன். அது கண்டிக்கத்தக்கது. அது சம்பந்தமாக நாடார் சமுதாயத்துடைய சங்கங்கள் சார்பாக சாத்தூரில் 9ஆம் தேதி நாடார் மகாஜன சங்கத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் கரிகோல்ராஜ் அவர்கள் முக்தார் அவர்களை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார். அதை தார்மீக ரீதியாக அதிமுகவுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் அதில் கலந்து கொள்வார்கள். இது சமூக பிரச்சனை. பெருந்தலைவர் காமராஜர் இந்தியாவுடைய மைந்தனாக இருக்கலாம், தமிழ்நாட்டுடைய செல்ல பிள்ளையாக இருக்கலாம். ஆனால் எங்கள் மண்ணினுடைய உரிமையவர், இந்த மண்ணுக்காக உழைத்தவர். விருதுநகர் மாவட்டம் என்று சொன்னாலே பெருந்தலைவர் காமராஜர் மாவட்டம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு புகழை பெற்றவரை சிறுமைப்படுத்துகின்ற அந்த யூடியூபர் முக்தார் அவர்களை விருதுநகர் மாவட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக கண்டிக்கிறது. அவர் போன்றவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அவரை கைது செய்வதன் மூலமாகத்தான் இது போன்று யாரும் சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை, ஒரு சமுதாய புரட்சியை உண்டாக்கிய ஒரு தலைவர்களை, நாட்டுக்காக உழைத்த தலைவர்களை இழிவுபடுத்தி பேசி விளம்பரம் தருகின்ற ஒரு நிகழ்ச்சியை தடுக்க முடியும். தடுக்க வேண்டும் என்று சொன்னால் திமுக அரசு அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும். திமுக அரசு அவரை கைது செய்யாமல் இருப்பவருடைய நோக்கமே இன்றைக்கு சவுக்கு சங்கரை கைது செய்யறாங்க. அவர் மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு தொழில் தவறு பண்ணல, இல்ல கஞ்சா விற்கல, சாராய விற்கல. அவரை தேடி தேடி பிடிச்சு விரட்டி பிடிச்சு கைது பண்றாங்க. ஆனா இந்த நாட்டுல பிரச்சனையை உண்டாக்கி பிரச்சனையான ஒரு பேட்டியை கொடுத்த முக்தார் அவர்களை, யூடியூபர் முக்தார் அவர்களை தமிழக காவல்துறையோ தமிழக அரசோ முதலமைச்சர் ஸ்டாலினோ இன்னும் வரை கைது செய்யாமல் இருப்பது சந்தேகத்துக்குரிய இடத்தை கொடுக்கிறது. திமுகவுடைய வேலையாக இது இருக்குமோ என்று எண்ண தூண்டுகிறது. முக்தாரை பொறுத்த மட்டும் அவர் ஒரு திமுகவுடைய அனுதாபி, திமுகவுடைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர். ஆகவே அவர் பெருந்தலைவரை பற்றி சிறுமையாக பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. விருதுநகர் மாவட்ட அதிமுகவும் ஒட்டுமொத்த விருதுநகர் மாவட்ட மக்களும் தமிழக மக்களும் அவருடைய முக்தாருடைய செயலை கண்டிக்கிறார்கள். பெருந்தலைவருடைய புகழை எவனாலும் மறைக்க முடியாது, யாராலும் மறைக்க முடியாது. இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் பள்ளியிலே படித்திருப்பார் சொன்னால் அவர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை உண்டுதான் அந்த உணவை உண்டுதான் தன் உடலை வளர்த்தார்கள், தங்களுடைய அறிவை வளர்த்தார்கள். அப்படிப்பட்ட தியாக சிலர் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி குறை சொன்ன முக்தார் அவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.